அன்பர்களே, நாம் அநேக ஆன்மீக சொற்பொழிவுகளில் சங்கீத மும்மூர்த்திகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது சியாமா சாஸ்திரி, தியாகராஜர் மற்றும் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோர் சங்கீத மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் மூவரும் இசை சக்கரவர்த்திகள், சமகாலத்தவர்கள், திருவாரூரில் பிறந்தவர்கள். இந்த மூவரின் இசையும் கர்நாடக சங்கீதத்தின் இரத்தினங்களாக இன்றைக்கும் ஜொலித்து கொண்டிருக்கின்றன. தியாகராஜ கோயில் என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள திருவாரூரில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலாகும். சிவன் லிங்க வடிவில் தியாகராஜ சுவாமி என்றும் புத்திரடங்காண்டார் என்றும் அழைக்கப்படுகிறார். அவரது துணைவி பார்வதி தேவி நீலோத்பலாம்பிகை என்று வணங்கப்படுகிறாள். கோயில் மிக பழமையானதும் பிரம்மாண்டமானதும் ஆன பெரிய கோயிலாகும். இக்கோயில் சைவ மரபில் பெரிய கோயில் எனவும் திருமூலட்டானம் என்றும் பூங்கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. சைவத்திற்கு கோயில் தில்லை என்றால் இறைவன் உறையும் மூலஸ்தானம் திருவாரூர் ஆகும். இக்கோயில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். பஞ்சபூத தலங்களில் பிருத்திவி தலமாகவும் உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய தேரான ஆழித்தேர் திருவாரூர் கோவில் தேராகும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 87வது சிவத்தலமாகும். திருவாரூர் சப்த விடங்க ஸ்தலங்களின் தலைமையிடமாகவும் திகழ்கிறது. இது திருவாசக தலங்களில் ஒன்றாகவும் உள்ளது. இக்கோவிலில்தான் பசுவிற்கு நீதி வழங்கினார் மனுநீதி சோழன். மேலும் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். இத்திருத்தலத்தின் புராண பெயர்கள் க்ஷேத்திரவரபுரம், ஆடகேசுரபுரம், தேவயாகபுரம், முசுகுந்தபுரம், கலிசிலா நகரம், அந்தரகேசுபுரம், வன்மீகநாதபுரம், தேவாசிரியபுரம், சமர்க்காரபுரம், மூலாதாரபுரம், கமலாலயபுரம் என்பதாகும். இத்திருத்தலத்தின் மூலவர் பெயர் வன்மீகநாதர், புற்றிடங்கொண்டார், மூலட்டானமுடையார், பூங்கோவில் புண்ணியனார் என்பதாகும். உற்சவர் பெயர் தியாகராஜர், வீதி விடங்கர், தேவர கண்ட பெருமான், தியாகப்பெருமான், ஆடரவ கிண்கிணி காலபூகர், செங்கழு நீரழகர், செவ்வந்தி தோடழகர், கம்பிக்காதழகர், தியாக வினோதர், கருணாகர தொண்டைமான், அசைந்தாடும் அப்பர், அடிக்காயிரம் பொன் வழங்கியவர், கமலேசர், செம்பொன் தியாகர், தேவ சிந்தாமணி, தியாக சிந்தாமணி என்பதாகும். தாயார் பெயர் அல்லியம் பூங்கோதை, அதாவது நீலோத்பாலாம்பாள், கமலாம்பிகை என்பதாகும். இத்திருத்தலத்தில் உற்சவத்தாயார் பெயர் அல்லியங்கோதை. இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் பாதிரி, தீர்த்தம் கமலாலயம், சங்கு தீர்த்தம், கயா தீர்த்தம், வாணி தீர்த்தம் என்பதாகும். இத்திருத்தலத்தில் நடைபெறும் சிறப்பு திருவிழாக்கள் திருவாதிரை பங்குனி, ஆழித்தேர் திருவிழா, மகா சிவராத்திரி ஆகும். இத்திருத்தலம் 4000 முதல் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இத்திருத்தலத்தை சோழர்கள் அமைத்தனர். இந்த எனது பக்தி சிந்தனா சேனலின் 24வது காணொளியில் என்னுடைய சிந்தனை என்னவென்றால், திரு தியாகராஜ சுவாமிகளை பற்றி ஆராய்ந்து அறிய வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர் பிறந்த ஊரான திருவாரூர் சிறப்பு பெற்ற சிவத்தலமானதால் அத்திருத்தலத்தை பற்றியும் சிறிது அறிந்து கொள்ளலாமே என்ற நோக்கத்தோடு அந்த திருத்தலத்தை பற்றி சிறிது தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராவார். இவருடைய காலம் 1767 to 1848 ஆகும். இவர் தியாக பிரம்மம் என்றும் போற்றப்படுபவர். தென்னிந்திய இசைக்கு அளப்பரிய சேவைகளாற்றிய இவர் ஒரு சிறந்த இசைஞானியாக விளங்கியவர். இவர் 18ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் திருவாரூரில் ராம பக்தரான ராம பிரம்மம் என்பவருக்கும் சீதாம்மாவுக்கும் 3வது புதல்வராக பிறந்தார். இவர் பிறந்த பின் இவரின் குடும்பத்தினர் தஞ்சாவூருக்கு அண்மையில் உள்ள திருவையாறில் குடியேறினர். திருவையாறில் இவர் சமஸ்கிருத மொழியில் பயிற்சி பெற்றார். இவருக்கு 8வது வயதிலேயே உபநயனம் நடைபெற்றது. நுட்ப புத்தியும் ராம பக்தியும் கொண்ட தியாகராஜர் ஓய்வு நேரங்களில் சோந்தி வெங்கடராமையரிடம் சங்கீதம் பயின்று வந்தார். குருவின் அருளாலும் வழி நடத்தலாலும் சங்கீத சம்பிரதாயங்களில் மிகச்சிறந்த முறையில் இவர் கற்றுத்தேறினார். 18வது வயதில் இவருக்கு திருமணம் நடந்தது. இசைப்புலமை பல அபூர்வ ராகங்களில் கீர்த்தனைகளை ஏற்றியிருப்பதால் அந்த ராகங்களின் சொரூபங்களையும் இலக்கணங்களையும் நாம் அறிய முடிகின்றது. ஒரே ராகத்தில் பல கீர்த்தனைகளையும் ஏற்றியிருக்கிறார். இவர் தனது தாய்மொழியான தெலுங்கில் பல கீர்த்தனைகளை யாத்திரிக்கிறார். இவருடைய இசைத்திறமையை கேள்வியுற்ற தஞ்சாவூர் மராத்திய அரசு மன்னனான சரபோஜி இவரை தமது அரசவைக்கு அழைத்து தம்மை பற்றி புகழ்பாடச் செய்ய வேண்டுமென விரும்பினார். ஆனால் தியாகராஜர் அரசவைக்கு செல்ல மறுத்து நிதிசால சுகமா என்ற கல்யாணராக கிருதியை பாடினார்.
ராம பக்தியிலேயே அவர் தம் மனதை செலுத்தி வந்தமையால் மனிதர்களை துதி செய்து பொருள் சம்பாதிக்க ஆசைப்படவில்லை. அற்புதங்கள். இசை வாழ்வில் இவர் ஈடுபடத் தொடங்கிய காலத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து ராமகிருஷ்ண யதீந்திரர் என்னும் மகான் வந்து ராமநாமத்தை 96 கோடி முறை ஜெபிக்கும்படி தியாகராஜரிடம் கூறி சென்றார். இவர் அச்செயலை 21 ஆண்டுகளில் செய்து முடித்தார். சராசரியாக ஒரு நாளைக்கு 1,25,000 முறை ராமநாமத்தை ஜெபித்து வந்தார். இதனால் பல தடவைகள் ராமதரிசனத்தை பெறும் பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. இம்முக்கிய சந்தர்ப்பங்களில் ஏல நீ தயராது அடான ராகம், கனுகொண்டினி, பிலகரி ராகம் ஆகிய கீர்த்தனைகளை இயற்றினார். நாரத பகவான் ஒரு சந்நியாசி வேடத்தில் இவருக்கு தரிசனம் அளித்து ஸ்வரார்ணம் என்ற சங்கீத கிரந்தத்தை கொடுத்துவிட்டு போனார். தமக்கு கிடைத்த அந்த கிரந்தத்தை ஆதாரமாக கொண்டு தியாகராஜர் சங்கீத இலக்கணங்கள் அமைந்த பல கிருதிகளை இயற்றினார். இவர் இளமையிலேயே ராம, சீதா, லக்ஷ்மண விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்வதும் ராமநாமத்தை ஜெபிப்பதும் வழக்கமாக இருந்தது. இவரது குணங்களை வெறுத்த இவரது தமையனார் ஜபேசன் ஒரு நாள் இரவு இவர் பூஜித்து வந்த சீதா, ராம, லக்ஷ்மண விக்கிரகங்களை தூக்கி காவிரி நதியில் எரிந்துவிட்டார். தமது வழிபாட்டு விக்கிரகங்களை காணாமல் வேதனையுற்ற தியாகராஜர் அவற்றை தேடி அலைந்து இறுதியில் ராமபிரான் அருளால் விக்கிரகங்கள் கிடக்கும் இடத்தை அறிந்து மிக்க மகிழ்ச்சியோடு அவற்றை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். இவர் பல தலங்களுக்கும் யாத்திரைகள் சென்று அங்கங்கே பல கீர்த்தனைகளை இயற்றி வந்தார். வழியில் ஒரு தடவை இவர் திருடர்களிடம் அகப்பட்டு கொள்ள நேரிட்ட போது லக்ஷ்மணர்களே சேவகர்கள் வடிவில் வந்து திருடர்களை விரட்டிவிட்டார்கள். இது போன்ற பல அற்புத நிகழ்ச்சிகள் இவர் வாழ்வில் நிகழ்ந்துள்ளன. இசைப்பணிகள். இவர் சுமார் 2400 உருப்படிகள் செய்திருக்கிறார். கீர்த்தனைகளைத் தவிர பிரகலாத பக்தி விஜயம், நவுகா சரித்திரம் முதலிய இசை நாடகங்களையும் இயற்றியுள்ளார். கனராக பஞ்சரத்னம், நாரத பஞ்சரத்னம், திருவொற்றியூர் பஞ்சரத்னம், கோவூர் பஞ்சரத்னம், ஸ்ரீரங்க பஞ்சரத்னம், லால்குடி பஞ்சரத்னம் ஆகிய கிருதிகளை இயற்றியுள்ளார். எல்லா கர்த்தா ராகங்களிலும் இவர் கிருதிகளை இயற்றியிருக்கின்றார். அவை அனைத்தும் பக்தி பாடல்கள் ஆகும். இவரது உருப்படிகள் உள்ளத்தை உருக்கும்படியான பாவத்துடன் அமைந்திருக்கும். முதலில் சங்கதிகளை உருப்படிகளில் ஒழுங்கான முறையில் பிரயோகித்தவர் இவரே ஆவார். சங்கதிகள் மூலம் கிருத்திகளை அழகு பெறச் செய்தார். சீடர்கள். தியாகராஜரின் பெருமை பரவத் தொடங்கியதும் அவரிடம் பாடம் கேட்க பல சீடர்கள் வந்தனர். இந்திய இசை வரலாற்றில் வேறெந்த இசைப்புலவருக்கும் இல்லாத அளவு இவருக்கே எண்ணிறைந்த சீடர்கள் சேர்ந்தனர். இச்சீடர்களும் இவர்களின் சீடர்களும் பிற்காலத்திலே சிறந்த இசைக்கலைஞர்களாகவும் இசைப்புலவர்களாகவும் திகழ்ந்தனர். அவர்களில் முக்கியமான சிலர்: தஞ்சாவூர் ராமராவ் சீடர்களில் வயதில் மூத்தவர், தியாகராஜரின் அந்தரங்க செயலாளராகவும் இருந்தவர். வீணை குப்பையர், வாலாஜாபேட்டை வெங்கடரமண பாகவதர், வாலாஜாபேட்டை கிருஷ்ண பாகவதர், வெங்கடரமண பாகவதரின் மகன், உமையாள்புரம் கிருஷ்ண பாகவதர், உமையாள்புரம் சுந்தர பாகவதர், சித்தூர் ராதாகிருஷ்ணய்யர், நெகமம் சுப்பிரமணிய ஐயர், கண்ணையா பாகவதர், கோவிந்த சிவன், அமிர்தலிங்கம் பிள்ளை ஆகியோர். இறுதி காலம். வால்மீகி முனிவரே தியாகராஜராக அவதரித்தார் என்று கூறப்படுகிறது. வால்மீகியானவர் 2400 ஸ்லோகங்களில் இராமாயணத்தை செய்தார். இவர் 2400 கீர்த்தனைகளில் இராமாயணத்தை பாடியிருப்பதாக கூறப்படுகிறது. 1845ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறப்பிலே இவரது மனைவி காலமானார். 1847ஆம் ஆண்டில் தமது 80வது வயதில் தியாகராஜர் காலமானார். அவர் சித்தி நிலை எய்துவதற்கு முன் வந்த தசமி இரவில் இன்னும் 10 நாட்களில் இறைவனின் பாதார விந்தத்தை சேருவதாக கனவு கண்டார். இதனை அச்சமயத்தில் இயற்றிய கிருபை நல எனும் சகானா ராக கிருதியில் விவரித்துள்ளார். இவரின் பூத உடலானது அவர் தம் சீடர்களால் தக்க மரியாதைகளுடன் காவிரி ஆற்றங்கரையில் அவரது குருவின் சொண்டி வெங்கடரமணையர் சமாதிக்கரையில் தகனம் செய்யப்பட்டது. தியாகராஜ சுவாமிகளின் சமாதி திருவையாற்றில் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் அங்கு இசைக்கலைஞர்கள் கூடியவருக்கு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி அஞ்சலி செலுத்துகின்றனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சங்கீத மும்மூர்த்திகளின் விழாவின் போது தியாகராஜ சுவாமிகளும் சிறப்பிக்கப்படுகிறார். அன்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் இயற்றிய மிக அற்புதமான கீர்த்தனைகளில் ஒன்றை ரசித்து செவிக்கு விருந்தாக ஏற்று மகிழலாம் வாரீர். மரு கேலரா ஓ ராகவா, 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 மரு கேலரா ஓ ராகவா. மரு கேல சர சர ரூப, மரு
మరుకేలచర చరరూప మరుకేలచర చరరూప పరసూర్యసూర కరలోచనా మరుకేలచర చరరూప పరసూర్యసూర కరలోచనా మరుకేలరా ఓ రాఘవ మరుకేలరా ఓ రాఘవ అన్ని నీవనోచు అంతరంగమున అన్ని నీవనోచు అంతరంగమున దీన కావిరాగి తెలుసుకుంటినయ్యా అన్ని నీవనోచు అంతరంగమున దీన కావిరాగి తెలుసుకుంటినయ్యా నినే కానమాతి నినే జాళనురుళా నినే కానమాతి నినే జాళనురుళా నినే కానమాతి నినే జాళనురుళా నను ప్రోవవయ్య త్యాగరాజనుత మరుకేలరా నను ప్రోవవయ్య త్యాగరాజనుత మరుకేలరా ఓ రాఘవ మరుకేలరా ఓ రాఘవ మరుకేలరా ఓ ராகவ. இந்த ஜெயந்தி ஸ்ரீராகத்தில் அமைந்த மருகேலரா என்ற பாடலை பாவேந்தர் பாரதிதாசன் மறைவென்ன கான் ஓ ராகவா என்று தமிழில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார். இதன் அர்த்தங்களை இப்போது காணலாம். மறைவென்ன கான் ஓ ராகவா, மறைவேன் அனைத்தின் உருவான மேலோய், மதியோடு சூரியன் விழியாய்க் கொண்டோய். மறைவென்ன கான் ஓ ராகவா, யாவும் நீயே என்ற அந்தரங்க மதில் தேவிரத்தில் தேடி தெரிந்து கொண்டேன் ஐயா. தேவரிரையன்றி சிந்தனையொன்றில்லேன், காக்க வேண்டும் என்னை தியாகராஜன் அன்பே. மறைவென்ன கான் ஓ ராகவா. தேங்க்யூ ஆல்.